விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு நிலவரம் வெளியாக இருக்கிறது. ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் பதிவான வாக்குகள் நிலவரங்கள் வெளியாக கொண்டிருக்கும் நிலையில் 9 மணி நிலவரம் வெளியாக இருக்கிறது. 9 மணி நிலவரப்படி விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் 12.94 விழுக்காடு வாக்குகள் பதிவாக இருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. கிட்டத்தட்ட விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் மட்டும் 2,37,031 வாக்காளர்கள் இருக்கின்றார்கள். அனைத்து வாக்காளர்களும் வாக்களிக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வாக்குப்பதிவானது காலை 7 மணிக்கு தொடங்கி வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றது. மொத்தமாக 276 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இதில் 44 வாக்குச்சாவடி மையங்கள் பதற்றமானவை என கண்டறியப்பட்டு அங்கு கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு ஒட்டுமொத்தமாக 276 வாக்குச்சாவடி மையங்களையும் வாக்குப்பதிவு நடைபெறக்கூடிய நிகழ்வு வெப் கேமரா மூலமாக தேர்தல் நடத்தும் அலுவலர் மற்றும் தலைமை தேர்தல் அதிகாரிகள் பார்வையிட்டு கண்காணித்து வருகிறார்கள். அசம்பாவிதம் தவிர்ப்பதற்காக கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு வரவழைக்கப்பட்டு பாதுகாப்பு பணி மேற்கொண்டிருக்கிறார்கள். மொத்தம் 2,37,031 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். 9 மணி நிலவரப்படி வாக்குப்பதிவு என்பது 13 விழுக்காடாக பதிவாக இருக்கிறது. 13 விழுக்காடாக பதிவாக இருக்கும் நிலையில் நேரம் செல்ல அங்கு வாக்குப்பதிவு என்பது இன்னும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. 276 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதிலும் குறிப்பாக இந்த வாக்குப்பதிவு பொறுத்தவரையில் மாலை 6 மணி வரை நடைபெற உள்ளது. 276 வாக்குச்சாவடிகள் பதற்றமான வாக்குச்சாவடி 44 என கண்டறியப்பட்டு அங்கு கூடுதல் பாதுகாப்பு எல்லாம் போடப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் வாக்குப்பதிவு நிலவரங்கள் வெளியாகி கொண்டிருக்கும் நிலையில் 9 மணி நிலவரப்படி 13 விழுக்காடு வாக்குகள் பதிவாக இருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. கிட்டத்தட்ட 29 வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறார்கள். முக்கிய வேட்பாளர்கள் மும்முனை போட்டியாக காணப்படக்கூடிய நிலையில் மொத்தமாக திமுக மற்றும் பாமக, நாம் தமிழர் உள்ளிட்ட மும்மணி போட்டி என்பது விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் காணப்படுகின்றது. ஒட்டுமொத்தமாக 29 வேட்பாளர்கள் களம் காண்கிறார்கள். இன்று பதிவாகும் இந்த வாக்குகள் 13ஆம் தேதி எண்ணப்பட்டு அன்றைய தினமே முடிவுகள் அறிவிக்கப்பட இருக்கின்றது. அதற்கான ஏற்பாடுகளையும் தேர்தல் ஆணையம் செய்திருக்கிறது. ஒவ்வொரு மணி நிலவரப்படி வாக்குகள் வெளியாகி கொண்டிருக்கும் நிலையில் 9 மணி நிலவரப்படி 12.94 கிட்டத்தட்ட 13 விழுக்காடு அளவுக்கு வாக்குகள் பதிவாகி இருக்கிறது.